நம்ம தமிழ் சினிமாவில் வந்த பாடல்கள்லேயே அதிகமான ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் உள்ள பாட்டு எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது இந்த பாட்டு தான். இந்த பாட்டில் 2 சரணத்திலையுமே ஹாலிவுட் சம்பந்தமான அவ்வளோ எலமெண்ட்ஸை ஆட் பண்ணியிருப்பாரு கவிஞர் வாலி. உதாரணத்துக்கு இந்த வரியை கவனிங்க. கன் கன் இன்ஸ்டீன் கன் ராஜர் மூர் போலே. இந்த இன்ஸ்டன்ட் கன் அப்படின்றது வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ண ஒரு கன். ராஜர் மூர் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் பட சீரீஸ்ல அவர் ஒன் ஆஃப் த ஜேம்ஸ் பாண்டா நடிச்சவர். ஸோ இவரோட ரெஃபரன்ஸ் ஒரு பக்கம். அதே நேரத்தில் ஹீரோயின் பாடுற லிரிக்ல நான் எட்டி மாஃபி போல் நாட்டி அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பாரு. எட்டி மாஃபி அப்படின்றவர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு அமெரிக்கன் காமெடியன். டூ லிட்டில், கம்மிங் டு அமெரிக்கா இந்த மாதிரியான படங்களில் நடித்தவர். ஸோ இவரோட ரெஃபரன்ஸ் ஒரு பக்கம். இதை தாண்டி 2வது சரணத்தில் சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் இந்த மாதிரியான ரெஃபரன்ஸையும் வச்சிருப்பாரு கவிஞர் வாலி. இதை தாண்டி கடைசியா சரணத்தோட எண்டிங்ல யூ ஆர் மை ஃபேர் லேடி அப்படின்னு தலைவர் ஸ்ரேயாவை பார்த்து பாடுற மாதிரி ஒரு லைன் எழுதியிருப்பாரு. இந்த மை ஃபேர் லேடி அப்படின்றதும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கிளாசிக்கல் ஹாலிவுட் திரைப்படம். ஸோ இப்படி இந்த பாட்டில் நிறைய ஹாலிவுட் கேரக்டர்ஸ், ஹாலிவுட் திரைப்படங்களை ரெஃபரன்ஸாக வச்சு எழுதியிருப்பாரு கவிஞர் வாலி. இந்த பாட்டை நீங்கள் எத்தனையோ தடவை கேட்டிருந்தாலும் இந்தந்த விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? இதில் உங்களுக்கு பிடிச்சமான வரி என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.